வணக்கம். நிஃப்டி கிளாக் சேனல்லேருந்து திருமலை ராம்குமார் பேசுகிறேன். இன்றைக்கு ஏப்ரல் மந்த் எண்டு. ஸோ மார்க்கெட்டு என்ன மாதிரி இருக்குது? இன்றைக்கி சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி டேட் வேறு. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் எண்டு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற பற்றியான ஒரு தொகுப்பை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதாக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 380 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மைனஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு இடையில் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு ட்ரெண்டு வந்துட்டு இருந்தது. ஸோ கடைசியில் க்ளோஸ் ஆகும்போது அந்த 380லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி ஒரு 180 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதாவது 23,997 நியர் 24,000 ஒரு நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸோட நிஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 140 பாயிண்ட்டு ப்ரீமியத்தில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ காலையில் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மைனஸ்க்கும் இப்போ க்ளோஸ் ஆகக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டுக்கும் உள்ள இடையில் நிறைய ஏற்ற இறக்கங்களுக்கு நடுவில் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நிறையா மணி லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எப்படி அப்படின்னா, இந்த ஈரான் போர் சம்மந்தமான நம்ம செய்திகள் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது, ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியின் அடிப்படையில் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் மார்க்கெட்டு வந்து வேறு ஒரு திசையில் போயிட்டு இருக்குது. அதை நம்ம சரியாக கவனிக்கணும். ஸோ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏற்கனவே கால் ஆப்ஷன் நிறையா எடுத்து வச்சுருந்தாங்க போன வீக்கில் வந்து. அந்த கால் ஆப்ஷன் எல்லாமே நிஃப்டி கால் ஆப்ஷன் எல்லாமே அடிவிட்டு போச்சு. சென்செக்ஸ்லேயும் கால் ஆப்ஷன் எல்லாமே அடிவிட்டு போச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன நிறையா வந்து இது ஒரு லோ பாயிண்டில் இருக்குது, அப்படி நம்ம ஒரு லாங் டேர்முக்கு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்விட்டிஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னா, அதுவுமே வந்து இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஸோ மைனஸ் வந்து 380 பாயிண்ட் இருக்கும்பொழுது ஸோ இது இன்னும் கீழே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி செல் பண்ணிடுறாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா திரும்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆகி ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரும்போது அதை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் ஏற்படுத்துது. ஸோ இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சுழற்சியில் வந்து நிறைய பேர் மணி லாஸ். அதாவது கால் ஆப்ஷன் எடுத்துகிறவங்களும் சரி, புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறவங்களும் சரி, ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் சரி, ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஹெவியாக லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லாஸை நம்ம எப்படி தவிர்க்கணும்னு நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி எஃப்ஐஐஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இன்றைக்கும் ஏற்கனவே லாஸ்ட் வீக் இந்த மாதிரி ஒரு 400 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் வந்து ஒரு 380 மைனஸில் ஓப்பன் ஆகி திரும்பவும் ரெக்கவர் ஆகி 180 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, இது நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு வந்து இந்த ஈக்விட்டிஸில் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி லாஸ் வர்றதுன்னா அதை கொஞ்சம் உடனே பயந்துட்டு கொடுத்துடாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம. ஏன்னா எந்த விதத்தில் லாஸ் ஆகக்கூடாது. திரும்ப நமக்கு அது லாபம் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர்றதுக்கான சூழ்நிலையில் நம்ம வந்துடணும். இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் தான் நிறைய பேர் ஹெவி லாஸ். ஸோ அவங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, கால் ஆப்ஷன் சரி, அவங்க எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறது மாதிரியான சூழ்நிலை தான் மார்க்கெட்டு வந்து அப் ட்ரெண்ட்லேயே இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயே மாறி மாறி போயிட்டுருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து லாஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அப் அண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு சரியான திசையை இன்னும் வந்து காமிக்கலை. அதாவது ஒரு ஸ்டெடி மார்க்கெட்டுக்கு இன்னும் வந்து நம்ம மார்க்கெட்டு வரலை. ஸோ இந்த ஈரான் பிரச்சனை வந்து நமக்கு முடிஞ்சால் தான் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டுடைய ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், மார்க்கெட் வந்து அதை எதிர்பார்க்காம அதனுடைய நோக்கில் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த நியூஸ் பேஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நமக்கு லாஸை தான் கொடுக்குமே ஒழிய லாபத்தை கொடுக்காது.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம ஆப்ஷனில் பண்ணுறோம்னா 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் மேலே எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ அந்த 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் வந்து ஒரு மினிமம், அதாவது ஒரு 20% ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். அது 20% ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும் பொழுது அது ஹிட் ஆகிடுச்சுன்னா விட்டுடுங்க. திரும்ப வந்து ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு அதாவது அடுத்தடுத்து வந்து அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஆட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகலாம் மார்க்கெட்டை வந்து திரும்ப திரும்ப ரெக்கவரி ஆகி ஒரு மிகப்பெரிய மைனஸில் கொண்டு போய் விட்டுருது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டேஜ், காலாக இருந்தாலும் குட்டாக இருந்தாலும் எந்த இடத்துல எடுக்கணுங்கிறத ஒரு கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் மார்க்கெட்டு நியூஸ் பார்க்காதீங்க. ஈரான் யுஎஸ் வார் நியூஸை பேஸ் பண்ணி பார்க்காதீங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு வந்து கரெக்டான இடத்துல பார்த்து எடுங்க. அதுலேருந்து 20% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அந்த 20% ஸ்டாப் லாஸில் வந்து அது ஹிட் ஆகிடுச்சுன்னா அது வந்து திரும்பவும் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடணும். அடுத்து வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ண வேண்டாம். ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நிறைய பண்ணால் அது இன்னும் லாஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ ட்ரேடை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு நிரந்தர ஸ்டடியில் இப்போதைக்கு இல்லை. ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் மண்டே பார்த்தாலும் கூட பெரிய அப் ட்ரெண்டுக்கெலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட்டை வந்து திரும்பவும் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரீமியம் 140 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் 140 பாயிண்ட் ப்ளஸில் வைக்கும் பொழுது தான் இந்த மார்க்கெட்டை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்னு பண்ணீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் யாரும் வந்து ஆப்ஷன்ஸ் 3 டேஸ் லீவுங்கிறதுனால ஹோல்டிங்கில் வச்சுருக்க மாட்டாங்க. ஈக்விட்டிஸுமே கூட நிறைய பேர் இன்றைக்கி வந்து எடுத்தவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இனிமேல் வந்து எடுத்தாலும் அது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து லாங் டைமுக்கு வர்றது மாதிரியான ஸ்டாக்ஸாக பார்த்து நம்ம எடுத்தாலுமே இந்த லாங் டைம்ங்கிறது வந்து இனி வந்து நமக்கு சரியாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள பொருளாதார சூழ்நிலைகள், உலக அரசியல் இதெல்லாம் கணிக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த 2026 வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தினுடன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெடியான ஒரு அப்ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள், போர் பதற்றம், குரூடாயிலுடைய விலை, அப்புறம் நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கத்தினோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட்டும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்பொழுது புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. திரும்பவும் எடுக்கிறதுக்கான இடம் கிடைக்கும் பொழுது வாங்கிக்கிறோம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்போது புக் பண்ணாமல் விட்டுட்டோம்னா லாங் டைம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அங்கே வந்து இங்கே பயன்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. 2026 வந்து லாங் டைம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ லாங் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அதாவது லாங் டைம் வந்து எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு கேட்டார். ஸோ லாங் டைம் எடுக்கிறது அப்படின்னா இது இப்போதைக்கு பயன் தராது, ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் லாங் டைம். ஸோ அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வரும் வராது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறத விட இப்போது கரண்டில் வந்து எந்த ஷேர்ஸ் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அது எப்போ ஒரு மீடியம் இல்லை ஷார்ட் டைமில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த ஷேர்ஸை நம்ம பார்த்து எடுக்கணும். லாங் டைமுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நமக்கு பின்னாடி கிடைக்கும். ஸோ அதனால் லாங் டைம்ங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஈக்விட்டிஸ் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் ப்ராஃபிட் புக் பண்ணி மார்க்கெட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸும் அதே மாதிரி தான். அதில் ரொம்ப மிகவும் அதிகமான ட்ரேட் எடுக்காமல் 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் அவங்கவுங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு லாட் எடுக்கிறவங்க 100 லாட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அதாவது வந்து அதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு மார்க்கெட்டை வந்து சரியாக திசையை கணித்திட்டு அதிலிருந்து நீங்கள் எடுங்க. அதுலேருந்து 20% ஸ்டாப் லாஸ் போடுங்க. அந்த 20% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக நீங்கள் அதில் ஆட் பண்ணாதீங்க.
ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி சூழ்நிலைகள் வந்து மிகவும் ஏற்ற இறக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் நிறையா லாஸஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டை மிகவும் கவனமாக டீல் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.